character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalampakkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, last forever. Faithful friends to see the portion. Lovely teachers and promise them. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalampakkam, Puducherry 7. Very good evening to all the 11th standard viewers. நம்ம லாஸ்ட் கிளாஸில் 11th பொறுத்த வரைக்கும் மேக்ஸில் என்ன பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸசைஸ் 2.4 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். அந்த எக்ஸசைஸ் 2.4ல் இருக்கிற சம்ஸ் எல்லாத்தையுமே யூ வில் பி ஒர்க் அவுட் அபவுட் எல்லாருமே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஓகே, உங்களோட சம்ஸ் எல்லாத்தையுமே வீடியோஸில் பாஸ் பண்ணி இப்போ எல்லாமே காப்பி பண்ணி வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே போல் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா அதனுடைய கண்டினியூஷன் ஆஃப் த டேர்ம்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன்ஸ். அப்போ குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன்ஸை இன்இக்வாலிட்டிஸில் எப்படி எழுதலாம், இப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸை எப்படி ஃப்ரேம் பண்ணுறது, அதை பற்றி பேஸ் பண்ணி வர ப்ராப்ளம்ஸ்லாம் லாஸ்ட் எக்ஸசைஸில் பார்த்தோம். இப்போ இந்த ஆர்டரில் நெக்ஸ்ட் என்ன கம்ப்ளீட் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா குவாட்ராட்டிக் இன்இக்வாலிட்டிஸ், அதாவது இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸே எனக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் இன்இக்வாலிட்டிஸில் எப்படி ரைட் பண்ணலாம் அதை பேஸ் பண்ணி வர ப்ராப்ளம்ஸ் தான் இந்த செக்ஷன்ஸில் பார்க்க போகிறோம். ஓகேவா, ஆல் ஆஃப் யூ ரெடி ஃபார் குவாட்ராட்டிக் இன்இக்வாலிட்டிஸ்? ஓகேவா, குவாட்ராட்டிக் இன்இக்வாலிட்டிஸில் சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே புக் எடுத்துக்கோங்க. ஹியர் we shall learn to solve the quadratic inequalities ax square plus bx plus c less than 0 or ax square plus bx plus c which is greater than 0. Steps to solve quadratic inequalities எப்படி அந்த நான் ஸ்டெப் வைஸாக சால்வ் பண்ண போகிறேன்றதை இங்கே ஸ்டெப்ஸில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, என்னென்ன ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு கிவன் ஈக்குவேஷன்ஸாக ரைட் பண்ணிக்க போகிறேன். First solve ax square plus bx plus c equal to 0, and if there are no real solution then one of the above inequality holds for x belongs to real number. அதே போல் therefore there is a real solution இருந்துச்சுனாக்கா which are called critical points ன்னு சொல்லியிருக்காங்க. then they label those the points on the number line. ஓகேவா, note that these critical points divide the number line into disjoint interval if it is possible that there may be only one critical point இருந்துச்சுனாக்கா. ஓகேவா, அதே போல் நெக்ஸ்ட் ஒன்று என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னா choose one representative number from each interval. ஓகேவா, ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் நம்பர்ஸ் எடுத்து ஈச் இன்டர்வலுக்கு நான் ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்ல போகிறேன். அதே போல் சப்ஸ்டியூட் தட் தீஸ் ரெப்ரசன்டேட்டிவ் நம்பர்ஸ் இந்த இன்இக்வாலிட்டி, அந்த இன்இக்வாலிட்டியில் நான் சப்ஸ்டியூட் பண்ணும்போது தென் வில் பி சாட்டிஸ்ஃபைட். ஐடென்டிஃபை த இன்டர்வல்ஸ் வேர் த இன்இக்வாலிட்டி இஸ் சாட்டிஸ்ஃபைடா இல்லையான்றதை செக் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் ஸ்டெப் மெத்தட். இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் சம்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸாம்பிள் 2.13 சால்வ் த கிவன் கொஷின் 3x ஸ்கொயர் plus 5x minus 2. இந்த quadratic ஆர்டரில் ஈக்குவேஷன்ஸ் வந்துச்சுனாலே இட் இஸ் எ quadratic ஈக்குவேஷன். இங்கே இன்இக்வாலிட்டி கொடுத்தனால quadratic inequalities சொல்லியிருக்காங்க less than or equal to 0. On factorizing the quadratic polynomial we get the term. இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபேக்டரைஸ் பண்ண போகிறேன். அப்போ ஃபேக்டரைஸ் பண்ணும்போது x plus 2 into x minus 1/3 மல்டிபிளில் 3. அப்போ therefore it is less than or equal to 0. ஓகே, இங்கே ஃபேக்டரைசேஷன் மெத்தட் எல்லாருக்குமே ஃபேக்டரைசேஷன் தெரியும்னு நினைக்கிறேன். எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணீங்க? ப்ராடக்ட் ஆஃப் த டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 3 into minus 2. அப்போ 3 into minus 2 minus 6 and sum of the value பார்த்தீங்கன்னா 5. ஓகே, அப்போ 5 will be take about the terms 2 3s are 6. அப்போ 2 3s are 6 போது இங்கே நெகட்டிவ் இருக்குது, இங்கே கீழே பாசிட்டிவ் இருக்குது. அப்போ what about will be get the term? அப்போ we will be using 2 3s are 6 எடுக்க முடியுமா? No. அப்போ therefore 1 6 are 6 எடுத்துக்கலாம். ஓகே, அப்போ both of the terms will be product. ஏன் 2 3s are எடுக்கலனாக்கா it is a both the sign will be negative. இப்போ one of the sign will be negative சூஸ் பண்ணால் எனக்கு இங்கே என்ன வரும்னா ஆர்டர் 5 வராது. அப்போ in terms of 1 6 ஆர் எடுக்கும்போது both the terms will be 6. அப்போ in terms of sum of the value positive, product of the value negative. Now what about will be saying will be choose
smallest number will be take the negative sign. அப்போ smallest number க்கு negative signs apply பண்ணுறனாக்கா then will be take about the product is minus 6, sum is 5 ன்னு உங்களுக்கு ஆன்சரில் கிடைக்கும். அப்போ in terms of 3x square minus xa plus 6x minus 2 equal to 0. அந்த ஆர்டரில் எடுக்கும்போது then will be take about the term. இதில் இந்த first 2 terms ஸ்ப்ளிட் பண்ணிக்க போகிறேன். அப்போ 2 termஸில் எடுக்கணும் என்ன எடுக்கலாம், x வெளியில் எடுக்கலாம். அப்போ x வெளியில் எடுத்தாக்கா என்ன வரும் in terms of 3x minus 1. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ப்ளஸ் 2 வெளியில் எடுக்கலாம். அப்போ 3x minus 1 equal to 0. அப்போ both the termஸில் பார்த்தீங்கன்னா 3x minus 1, 3x minus 1, 3x minus 1 okay and x plus 2 equal to 0. அப்போ அந்த ஆர்டரில் எடுக்கும்போது நான் 3 in terms of டிவைடில் எடுத்துகிட்டு வர போகிறேன். அப்போ காமனாக மல்டிபிள் எடுக்கும்போது என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா 3 நான் வெளியில் எடுத்தேனாக்கா x minus 1 by 3 x minus 1 by 3 into x plus 2 இந்த ஆர்டரில் எனக்கு இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்ததுனால நான் லெஸ் தென் இன்இக்வாலிட்டி அந்த சூஸ் பண்ணிக்கிறேன். இதுதான் இந்த இடத்துல given solving the method. ஓகேவா? Determine the term. Draw the number line. Mark the critical points. என்னென்ன critical points? minus 2 and 1 by 3. ஏன் minus 2 வந்துச்சு? x plus 2ன்னு இருக்குது. அப்போ x plus 2 நாக்கா plus 2 அண்ணாண்ட போச்சுனாக்கா minus 2. அப்போ x ஓட வேல்யூஸில் தான் நம்ம critical numbers சொல்ல முடியும். minus 2 and 1 by 3. Where the factors vanish. ஓகேவா? அப்போ factors எனக்கு தேவையில்லை, vanishes ஆயிடுச்சு. ஓகேவா? அப்போ therefore that is will be on each sub interval check the signs x plus 2 in terms of 2 digits pick on arbitrary point anywhere in the interval. அப்போ இந்த இன்டர்வலுக்குள்ளார நான் any arbitrary values நான் சூஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? அப்போ will be consider the term the sign will be resulting value has the polynomial has the same sign throughout the whole corresponding interval. ஓகேவா? இந்த ஆர்டரில் easily will be take about the table of the term. ஓகேவா? இதுக்கு உங்களுக்கு டேபிள்ஸில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஓகேவா? என்ன டேபிள்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் ட்ரா த டயக்ராம்ஸில் பிக்சர் ஓரியன்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் பிக்சர் ஓரியன்டாக கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு தான் உங்களுக்கு டேபிள்ஸில் எது பாசிட்டிவ் வருது எது நெகட்டிவ் வருதுன்னு அப்ளை பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அப்போ இந்த ஆர்டரில் எனக்கு டயக்ராம்ஸ் வில் பி ஃபிக்ஸட். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ். ஓகேவா? அப்போ வில் பி ட்ரா த பேரபோலா ஷேப்பில் உங்களுக்கு இன்னைக்கு டயக்ராம் ஃபார்ம் ஆகுது. அதுக்கு இன்டர்வல் ஆஃப் த டேர்ம்ஸ் x plus 2 அப்போ minus 2 நெகட்டிவ்லேருந்து minus 2 வரைக்கும் எடுக்கிறது நெகட்டிவ் சைன்ஸ் வரும். அதே போல் x minus 1 by 3 அப்ளை பண்ணும்போது மைனஸ் அப்ளை பண்ணுறேன். இந்த இதில் அப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குன்னா பாசிட்டிவ்ஸில் அப்ளை பண்ணணும். ஓகேவா? அதே போல் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். இன் டேர்ம்ஸ் ஆஃப் பாசிட்டிவ் சைன்ஸில் இருக்கிறோம் தட் இஸ் வில் பி கன்சிடர் நெகட்டிவ். அப்போ therefore will be get the negative of the sign. அதே போல் சேம் as also 1 by 3 to infinity எடுக்கும்போது பாசிட்டிவ் we get the positive sign. ஓகேவா? அதாவது நெகட்டிவ் into நெகட்டிவ் பாசிட்டிவ், positive into negative equal to negative, positive 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 அந்த ஆர்டரில் உங்களுக்கு then will be. அப்போ we can inequalities satisfy the closed interval minus 2 comma 1 by 3 is the solution of the term. ஓகேவா? புரியுதா? And see the next one example sum for example 2.14 solve the root of x plus 1 x plus 14 less than x plus 2. In these inequalities அதே போல் சால்வ் பண்ணி சொல்ல போகிறோம். எப்படி இன்இக்வாலிட்டிஸை சால்வ் பண்ணலாம்? in terms of given the functions defined and that is the greater than or equal to 0 ஏன்னா in terms of root of the valuesல வருதுனால. அப்போ therefore that is will be x is greater than or equal to minus 14. அப்போ x plus 2 is greater than 0 implies x is greater than or equal to minus 2. அப்போ therefore then will be take about the term x plus 14 less than x plus 2 the whole square. Take the given inequalities and squaring on both sides use பண்ணுறேன். அப்போ therefore expanding the quadratic equation which is greater than 0. அப்போ therefore x plus 5 x minus 2. Therefore then will be critical points will be considered about x equal to minus 5 and x equal to 2. அப்போ therefore then will be interval of the terms will be solution of the condition. ஓகேவா? புரியுதா? And see the next one problem for it is an important question 2 மார்க்கில் கேட்கக்கூடிய கொஸ்டின். ஓகேவா? சால்வ் த equation okay square root of 6 minus 4x minus x square equal to x plus 4. The given equation is equivalent to the system x plus 4 is greater than or equal to 0 and 6 minus 4x minus x square equal to a minus b the whole square formatல expand பண்ண போகிறோம். அதான் in terms of இங்கே கொடுத்துருக்கிற ஸ்கொயர் என்னென்னு எடுத்துகிட்டு வரும்போது take the squaring on both sides apply பண்ணும்போது then will be squaring of cancel ஆகிடும், root cancel ஆகிடும், square of the values will be simplified, we get the terms that is equals to x equal to minus 5
minus 1 அந்த ஆர்டரில் உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்குது. Then will be satisfy the only satisfy the conditions for எந்த நம்பருக்கு மட்டும் தான் satisfy ஆகுது minus 1க்கு மட்டும் தான் எனக்கு கண்டிஷன் satisfy ஆகுதுன்றதுனால therefore then the solution of the term x equal to minus 1 is the solve the solution. Okay, புரியுதா? இதை பேஸ் பண்ணி எக்ஸசைஸில் 2 சம்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 2 சம்ஸ் உங்களுக்கு பார்க்கலாம். ஓகே ஓகே எக்ஸசைஸ் 2.5 சம்ஸை பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் 2.5ல இருக்கிற சம்ஸ் எல்லாமே என்ன பண்ணணும், உங்கள் நோட்டில் வீடியோஸை போஸ்ட் பண்ணி சம்ஸை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா in terms of to find the solution of the inequalities in terms of solve 2x square plus x minus 15 less than or equal to 0 சொல்லியிருக்காங்க. அந்த inequality will be considered about the term which is less than or a is greater than 0 ஆர்டர் இருக்கும்போது first we have to solve the quadratic equation. அப்போ quadratic equation எடுக்கும்போது ax square plus bx plus c equal to 0 alpha and beta are the roots of the given equation. அது product and sumல எடுக்கும்போது அப்போ therefore then will be take at the outside alpha and beta then will be take x is less than or equal to alpha and x is greater than or equal to beta. Appo for the inequalities ax square alpha ax square plus bx plus c is less than or equal to 0, the roots is lies between alpha and beta. அப்போ அந்த ஆர்டரில் எடுக்கும்போது ரூட்ஸ் அதுக்குள்ளார தான் லை ஆகுன்றதுனால then will be take about the term. அப்போ in terms of quadratic equations ஆர்டரில் நான் ரூட் எடுத்து சொல்ல போகிறேன். அப்போ -1 என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல x is equal to minus b plus or minus root of b square minus 4ac divided by 2a. அப்போ என்னுடைய quadratic equations உடைய consider the inequalities then will be take a equal to 2 and b equal to 1 and c equal to minus 15. ஓகேவா? then will be substitute. அப்போ substitute பண்ணி on simplify பண்ணும்போது x equal to 5/2 கிடைக்குது, x equal to minus 3 உங்களுக்கு ஒன்று கிடைக்குது. அப்போ here the alpha equal to minus 3 and beta equal to 5/2. அப்போ therefore then the inequalities will be lies between the interval of the term x is the closed interval minus 3 comma 5/2 or minus 3 less than or equal to x is less than or equal to 5/2. This is for the solution of the term. புரியுதா? in this orderல then will be take about the condition. அதே ஆர்டரில் நெக்ஸ்ட் ஒன் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நெகட்டிவோட கொடுத்துருக்காங்க. அப்போ நெகட்டிவ் நான் ரிமூவ் பண்ணுறேன்னா இன்இக்வாலிட்டி வில் பி சேஞ்ச். ஓகேவா? அப்போ நான் நெகட்டிவால் மல்டிப்ளை பண்ணுறேன், இன்இக்வாலிட்டி என்னவா மாறுது, greater than or equal to என்னவா மாறிச்சுன்னு பார்த்தீங்கன்னா less than or equal to மாறுது. இதை நான் ஃபேக்டரைஸ் பண்ணலாம். ஃபேக்டரைஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா x minus 1 into x minus 2 less than or equal to 0. அப்போ x minus 1 into x minus 2 equal to 0 எடுக்கும்போது x equal to 1 or x equal to 2. Appa here alpha is equal to 1, beta equal to 2. Note that alpha is less than beta. Okay, appa the inequalities will be considered less than or equal to 2. Appa therefore then will be lies between the interval of the term 1 and 2. X is greater than or equal to 1 and x is less than or equal to 2. Appa therefore the closed interval x another 1 comma 2 or 1 is less than or equal to x is less than or equal to 2 is the solution of the condition. Okay va? புரியுதா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம quadratic inequalities பற்றி பேஸ் பண்ணி வர சம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். இப்போ அதுக்கு அடுத்த டாப்பிக்கில் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னாக்கா பாலினாமியல் ஃபங்க்ஷன்ஸ். பாலினாமியல் ஃபங்க்ஷனாக ஜென்ரலாக சொல்கிறது. ஓகேவா? ஜென்ரல் பாலினாமியல் ஈக்குவேஷன். வாட் அபவுட் த டிகிரி ஆஃப் த பாலினாமியல் ஈக்குவேஷன் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்போ எக்ஸாம்பிளில் சொல்கிற டிகிரி பார்த்தீங்கன்னா 7. அதே போல் ஒவ்வொரு டிகிரி ஆஃப் த பாலினாமியல் ஃப்ராக்ஷன்ஸில் இருக்கும்போது அதனுடைய ஆர்டரில் சொல்லிக்கலாம். ஓகேவா? டிகிரி ஆஃப் த பாலினாமியல் ஃபங்க்ஷன் இன் ஜென்ரலைஸ் த பாலினாமியல் ஃபங்க்ஷன்ஸ் வில் பி கன்சிடர் அபவுட் த p of x is equals to அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இட் இஸ் கால்ட் அபவுட் த பாலினாமியல் ஃபங்க்ஷன். ஓகே, p of x equal to an x power n plus an minus 1 x power n minus 1 up to an naught வரைக்கும் it will consider the general polynomial function. ஓகேவா? இட் இஸ் எ லீனியர் டிகிரி 1 இருந்துச்சுன்னா லீனியர் பாலினாமியல் சொல்லலாம். இட் இஸ் எ 1 மார்க்கில் கேட்கக்கூடிய இதெல்லாம். ஓகேவா? இதிலிருந்து இது வரைக்கும் எல்லாமே ஞாபகம் வச்சுங்க. 1 மார்க்கில் கேட்பாங்க. A degree with a 1 is called about linear polynomial. A polynomial with a degree 2 is called about the quadratic polynomial. A cubic polynomial is one that has degree 3. Likewise, the degree 4 and degree 5 polynomials are quartic and quintic. ஓகேவா? அப்போ பாலினாமியல்ஸ் ரெஸ்பெக்ட்லி. ஏன்னா இதெல்லாம் நீங்கள் நியூவாக படிக்கிற வேர்ட்ஸ், அதனால் இதை ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா 1 மார்க்கில் இந்த ஆர்டரில் கேட்குறதுக்கு பாசிபிள். ஓகேவா? புரியுதா? அப்போ குவாட்ராட்டிக் பாலினாமியல் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் கியூபிக் பாலினாமியல் ஜென்ரல் பாலினாமியல் ஃபங்க்ஷன்ஸில் ஒவ்வொரு இதையும் எடுத்து ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ இதை பேஸ் பண்ணி எப்படி ஃபங்க்ஷன்ஸை சம் பண்ணுறது அண்டு
ப்ரொவைட் பண்ணுறதுன்றதை பற்றி பேசிக் ஆர்டரில் பார்க்கலாம். அதே போல் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கிராஃபிக்கல் ஓரியன்டாகவும் வில் பி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த டேர்ம். ஓகேவா, இனி ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ் எப்படி கொடுத்துருந்தா தென் வில் பி டேக் அபவுட் த வேல்யூஸ். ஓகேவா, அந்த ஆர்டரில் கிவன் கொடுத்துருப்பாங்க. இப்போ இதுக்கு யூஸிங் த கண்டிஷன் அபவுட் த டேர்ம் டிவிஷன் அல்காரிதம். நீங்கள் ஆல்ரெடி 10th பார்த்தது தான் டிவிஷன் அல்காரிதம். ஓகேவா, டிவிஷன் அல்காரிதம் என்ன ஃபார்மில் பார்த்துருக்கோம் பார்த்தீங்கன்னாக்கா b equal to a cube plus r. Okay, b equal to a cube plus r இல்லை a equal to b cube plus r. அந்த ஆர்டரில் then will be taken f of x equal to q of x into g of x plus r of x. That is the division algorithm using the formula. அந்த formulas using பண்ணி தான் then will be take about the term. அதே போல் remainder theorem then will be take about. What about the remainder theorem? It is all about the term f of x divided by x minus a வந்ததுன்னா then the remainder is f of a. அப்போ remainder c equal to f of a என்னதுன்னா that is equal to 0. x minus a is a factor of f of x ன்னு சொல்லிக்கலாம். ஓகேவா, இதுக்கு டெஃபினிஷனோட சொல்லிக்கலாம். a real number a is said to be real zeros of the polynomial இருந்துச்சுன்னா then the f of x if f of a equal to 0 x equal to a is the zeros of the f of x. அப்போ x minus a is a factor of f of x. இது நீங்கள் ஆல்ரெடி 10th 9th பார்த்த சேம் பேசிக் கொஸ்டின் தான். x minus a is a factor of f of x. ஓகேவா, it is a depend on the given multiple. அதே சேம் as also multiplicity. Multiplicityனாக்கா more than numbers all then will be take about the multiply. Okay, and this order then will be considered the term. அதே conjugate நம்ம ஆல்ரெடி சொன்னதான். எங்க பாசிட்டிவ் சென்ஸ் இருந்தால் நெகட்டிவ்ல எடுக்கிறது then will be conjugate of the terms. ஓகேவா, புரியுதா? in this orderல given கொடுத்துருப்பாங்க. அதே போல் நெக்ஸ்ட்டு சம் இம்பார்ட்டன்ட் ஐடென்டிட்டிஸ் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். என்ன ஐடென்டிட்டிஸ் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் பேசிக் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனோடைய ஃபார்முலா. ஓகே, அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சதான். இங்கே ஃபார்முலாஸோடைய கன்சிடரில் ஜென்ரலாக எப்படி கொடுத்துருந்தோன்னா அதை எப்படி ரைட் பண்ணிக்கலாம். அதே போல் இன் டேர்ம்ஸ் ஆஃப் a cube plus b cubeல கொடுத்துருந்தா எப்படி ரைட் பண்ணுறது, a cube minus b cube a power n minus b power n அந்த ஆர்டரில் கொடுத்துருந்தா அதனுடைய எக்ஸ்பென்ஷன் ஆஃப் த டேர்ம். ஓகே, x power n minus a power n இனி functions will be for all x a b belongs to real numberலேருந்து எடுக்கும்போது then will be take the condition. ஓகேவா, இந்த இம்பார்ட்டன்ட் ஐடென்டிட்டிஸ் எல்லாத்தையுமே ரீகால் பண்ணி ரைட் பண்ணி பாருங்கள். ஓகேவா, அண்ட் see the next one exercise 2.6ல அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு சம்ஸ் பார்க்க போகிறோம். exercise 2.6. ஓகே, எக்ஸசைஸ் 2.6 பார்க்கலாம். இனி சம்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியூவில் கொடுத்துருக்கோம் பாருங்கள் வீடியோஸில். இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபைண்ட் த ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் ஃபங்க்ஷன் f of x is equal to 4x square minus 25. அப்போ then will be take the functions will be equal to 0. அப்போ x ஓட values of the term zeros of the polynomial கண்டுபிடிக்கிறதுக்கு then will be take the term x is 4x square minus 25 இருந்துச்சுன்னா plus 25. அப்போ x square is equal to 25 divided by 4. அப்போ x is equal to root of 25 divided by 4. root cancel பண்ணால் plus or minus யூஸ் பண்ணுவோம். அப்போ 5/2 ஏன்னா in terms of அப்போ பாசிட்டிவ் ஒன்று கிடைக்கும், நெகட்டிவ் ஒன்று கிடைக்கும். அப்போ therefore the zeros of the polynomials are x equal to plus or minus 5/2 is the solution. ஓகே, புரியுதா? and next one question பாருங்க. if z equal to minus 2 is 1 root of x cube minus x square minus 17x equal to 22. அப்போ then find the other root of the equation. ஒன் ஆஃப் த ரூட் வந்து பார்த்தீங்கன்னா x equal to minus 2ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ மொத்தம் இங்கே என்ன பார்த்தீங்கன்னா கியூபிக் ஆர்டரில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எத்தனை சொல்யூஷன்ஸ் எனக்கு கிடைக்கும், 3 சொல்யூஷன்ஸ் எனக்கு கிடைக்கணும். அதில் ஒன் ஆஃப் த சொல்யூஷன் x equal to minus 2ன்னு சொல்லிட்டாங்க. அதர் 2 சொல்யூஷன் then will be take about. அப்போ கியூபிக்னும் போது பார்த்தீங்கன்னா by using the synthetic division. ஏன்னா நம்ம 10th 9th பேசிக்கான சம்ஸ்லாம் இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஓகேவா, அப்போ அப்ளை இந்த சிந்தட்டிக் டிவிஷன் அப்ளை பண்ணுறோம். அப்போ நீங்கள் கோஎஃபிஷியன்ட் டேர்ம்ஸை மட்டும் எடுத்து ரைட் பண்ணுங்கள். 1 -1 -17 + 22 இருந்துச்சுன்னா -22. அப்போ therefore அப்போ x equal to -2 நம்ம ஆல்ரெடி ஒன் ஆஃப் த ரூட்ஸ்னு சொன்னதுனால ஃபர்ஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் then will be multiply and simplify we get the term. அப்போ therefore x square minus 3x minus 11 equal to 0 is a quadratic equation. அப்போ therefore the factorize the condition, factorization formula apply பண்ணுறோம். ஃபேக்டரைஸ் பண்ணும்போது 2 சொல்யூஷன் எனக்கு கிடைக்கும். அப்போ என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணுறாங்கன்னா லாஸ்ட்டாக உங்களுக்கு ரைட் பண்ணது தான் x equal to minus b plus or minus root of b square minus 4ac divided by 2a. அப்போ ax square plus bx plus c equal to 0. இனி quadratic equation வந்தனா we will be comparing about a b c. அந்த வேல்யூஸை கம்பேர் பண்ணி எடுத்து போய் ஃபார்முலாஸில் அப்ளை பண்ணிங்கன்னா then find the resultant of the values. -2 3 plus or minus root of 53 divided by 2 is a solution of the term. Okay, புரியுதா? And next one, third question,
what about the third question? Find the real roots. Find the real roots. X power 4 equal to 16 சொல்லிட்டாங்க. அப்போ x power 4 equal to 16 னா x power 4 equal to 16 minus plus 4 in 16 னா minus 16. அப்போ therefore 16 in terms of take the squaring ல ரைட் பண்ணிக்கலாம். அப்போ இதை எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபார்முலாஸில் x square the whole square, ஏன்னா இங்கே x power 4 இருக்குது, இங்கே minus 4 square இருக்குது. அப்போ that is equal to 0. a square minus b square. What about the a square minus b square formula? a plus b into a minus b. Very good. Okay, அப்போ therefore x இதில் a replace பண்ணேன், இதுக்கு பதிலாக b replace பண்ணேன். அப்போ therefore that is x square plus 4. இன்னொன்று பார்த்தீங்கன்னா x square minus 4 வந்திருக்கு. மறுபடியும் இதை நான் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே போல் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ரியல் ரூட்ஸை மட்டும்தான் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அப்போ ரியல் ரூட்ஸ்னும் போது பார்த்தீங்கன்னாக்கா that is will be considered about the term. It is a real roots. It is considered about the no real roots. ஏன்னா x square plus 4 equal to 0, x square equal to minus 4 வருது. This is a complex number. அப்போ x equal to root of minus 4. It is complex number. நெக்ஸ்ட் இயரில் நீங்கள் படிக்க போகிறது. ஓகேவா? காம்ப்ளெக்ஸ் நம்பர்ன்றதுனால நோ ரியல் ரூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ ஒன்லி ரியல் ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 என்ன வரும் எனக்கு? எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 4, தட் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 2. ஓகேவா? திஸ் இஸ் ஃபார் த சொல்யூஷன் ஆஃப் த டேர்ம். ஓகேவா? புரியுதா? இந்த எக்ஸசைஸையும் பார்த்து சம்ஸ் எல்லாத்தையுமே வீடியோஸை பாஸ் பண்ணி காப்பி பண்ணி வச்சிங்க உங்களுடைய கிளாஸ் நோட்டில். ஓகேவா? ஓகே, நம்ம எக்ஸசைஸ் 2.6 வரைக்கும் சம்ஸை கம்ப்ளீட் பண்ணதை பார்த்துருப்பீங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்த சம்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மெத்தட் ஆஃப் அன்டிட்டர்மினன்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அன்டிட்டர்மினன்ட் கோஎஃபிஷியன்ட்ஸில் நீங்கள் பேசிக்காக எக்ஸாம்பிள் சம்ஸ்லேருந்தே பார்க்கலாம். என்ன அன்டிட்டர்மினன்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் த டேர்ம்ஸ். ஓகேவா? நீங்கள் ஃபைண்ட் எக்ஸாம்பிள் 2.16 எடுத்து பாருங்கள். Find a quadratic polynomial f of x is such that f of 0 equal to 1, f of minus 2 equal to 0 and f of 1 equal to 0. But then find out the values ax square plus bx plus c. In the polynomial quadratic polynomial equation will be satisfied in the given condition. Our conditions is satisfy பண்ண போறேன். அப்ப a ஓட வேல்யூ, b ஓட வேல்யூ, c ஓட வேல்யூ then will be take. ஓகேவா? a ஓட வேல்யூ, b ஓட வேல்யூ எடுத்து போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணா then will be find out the it is considered the given equation. புரியுதா? இந்த இடத்துல a plus b plus c equal to 0. ஒவ்வொரு இதையும் நான் in terms of இந்த கண்டிஷன்ஸ் எடுத்து அப்ளை பண்ணி ஒவ்வொரு வேல்யூஸையும் நான் கண்டுபிடிக்கிறது தான் then will be take the condition. ஓகேவா? புரியுதா? அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், எக்ஸாம்பிள் 2.17. என்ன 2.17ல் கொடுத்துருக்காங்க? construct a cubic polynomial function with rational coefficients having zeros at x equal to 2 by 5, 1 plus root 3 such that f of x 0 equal to minus 8. அப்போ what about will be considered the given that the polynomial roots எனக்கு given கொடுத்துருக்காங்க f of x in terms of also a zeros of the given f of x. அப்போ also a zeros of the f of x னும் போது பார்த்தீங்கன்னா then will be product of the condition. All the terms will be product, then will be expanding the term, then will be find out the resultant of the values a equal to minus 10. அப்போ a equal to minus 10 வருதுனாக்கா f of x ஓட values then the equationsல அப்ளை பண்ணும்போது நீ quadratic cubic equationsல then will be take the equation. ஓகேவா? புரியுதா? and also next one example sums பார்த்தீங்கன்னாக்கா important questions. Prove that ap plus q equal to 0 if f of x equal to x cubed minus 3px plus 2q is divisible by g of x equal to x square plus 2ax plus a square. அப்போ then will be considered the note the degree of the given polynomial equation. அப்போ what about the note the given degree of the polynomial equation? f of x பார்த்தீங்கன்னா degree 3 and g of x பார்த்தீங்கன்னாக்கா degree 2. ஓகேவா? அப்போ therefore the leading coefficient is என்னன்னு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா 1. அப்போ since g of x is divided by f of x, எது எனக்கு highest degree எது lowest degree அதை வச்சு தான் பேஸ் பண்ணி. அப்போ g of x divided by that is divides f of x. We have f of x is equal to x plus b divided by g of x. அப்போ therefore for the some constant the b கண்டுபிடிக்கிறதா then we will take the condition. அப்போ what about will be considered x cube minus 3px plus 2q equals to x plus b into x square plus 2ax square plus a square. அப்போ therefore equating the like coefficient terms on the both side. இது ரெண்டுத்துக்கு என்ன பண்ண போறேன்னா coefficients terms நான் like equating பண்ண போறேன். அப்போ equating பண்ணும்போது 2a plus b equal to 0, a square plus 2ab equal to minus 3p
and 2q equal to b a square கிடைக்குது. அப்போ what about b ஓட values in terms of value கண்டுபிடிச்சி then will be b equal to minus 2a, p equal to a square, q equal to minus a cube, then will be substitute. அப்போ therefore q equal to minus a cube நம்போது பார்த்தீங்கன்னா will be split minus a into a square. a square தான் already என்னன்னு தெரியும், p ன்னு தெரியும். அப்போ therefore q equal to minus ap, minus ap னா வந்துச்சுன்னா plus ap. அப்போ ap plus q equal to 0 is the solution of the given condition. ஓகேவா, புரியுதா? And next very important question, இது 5 மார்க்ல கேட்கக்கூடிய question. ஓகேவா, use the method of undetermined coefficient to find the sum of the terms 1 plus 2 plus 3 plus up to n minus 1 plus n. This n belongs to the set of all natural number. அப்போ sum of the series ரைட் பண்ணும்போது n plus n minus 1, it is a continuous series. highest degree in terms of order ரைட் பண்ண மாதிரி ரைட் பண்ணிக்கலாம். n minus 1 n minus 2 up to 2 plus 1 in this order of the series தான் நான் இந்த இடத்துல இந்த மாதிரி ரைட் பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா in terms of up to in terms of வரும்போது n into n minus 2 plus n in terms of இந்த இதை மட்டும் நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன். அதே போல் எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறேன் பாருங்கள், இந்த இடத்துல 2க்கும் 1க்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். 2க்கு பதிலாக பாருங்கள் n minus of n minus 2, இந்த நெகட்டிவ்ல மல்டிப்ளை பண்ண நெகட்டிவ், இது பாசிட்டிவ், அப்போ ப்ளஸ் 2 கிடைக்கும், நெகட்டிவ் இன் டேர்ம்ஸை கேன்சல் ஆகிடும். ஓகேவா, அதே போல் இந்த இதுலேயும் அதே போல் ஒவ்வொரு இதையும் அதே போல் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா n என்னவாக இருக்குது பாருங்கள், எல்லாத்துலேயுமே காமனாக வெளியில் எடுத்துடலாம். அப்போ காமனாக வெளியில் எடுத்தாக்கா இந்த இடத்துல 1 வரும். அப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் n minus 1 divided by n, n minus 2 divided by n, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா n minus 2 divided by n, n minus 1 divided by n. ஓகேவா, எல்லாத்துலேயுமே பாருங்கள் in terms of what about will be split in terms of இதை நான் in terms of inequalities ரைட் பண்ணும்போது it is a less than or equal to n எடுத்துகிட்டு n divided by n, that is 1. அதே போல் n divided by n 1 அந்த ஆர்டரில் எடுக்கும்போது that is all the terms will be 1. அதே போல் n minus 1 divided by n is less than 1, n minus 2 எல்லாமே 1 ஓட less than தான் இருக்கும். then the conditions will be s of n is less than or equal to n square, s of n is less than or equal to n square அந்த ஆர்டரில் உங்களுக்கு கிடைக்குது. அப்போ அந்த ஆர்டரில் கிடைக்கணும் போது பார்த்தீங்கன்னா then will be considered the let of s of n equal to a plus bn plus cn the cn square, then will be applying the s of n plus 1 minus s of n equal to n plus 1. அப்போ therefore then expanding the term it will be applied s of nல அப்ளை பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா s of nல அப்ளை பண்ணி and simplify பண்ணும்போது b plus c equal to 1 and 2c equal to 1, equating the coefficient terms equal பண்ண போகிறோம். அப்போ b ஓட வேல்யூ 1/2, c ஓட வேல்யூ 1/2. therefore a plus b plus c equal to 1, we give the a equal to 0. அப்போ therefore then will be find out the resultant of the solutions will be considered s of n equal to 1/2 into n plus 1/2 into n square. இதில் என்ன பண்ணலாம், 1/2 காமனாக வெளியே வச்சுக்கலாம், n into n plus 1. அதாவது that is நீங்கள் படித்த ஃபார்முலா தான். sum of the series n into 1 plus 2 plus 3 plus up to எனக்கு in terms of n வரைக்கும் கொடுத்துருந்தோன்னா n into n plus 1 divided by 2. ஓகேவா, sum of the first n natural number ஃபார்முலாவை இங்கே எக்ஸ்பேண்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இது sum of the series n equal to 1 to n. ஓகேவா, that is k equal to 1 to n, என்னது k, that is we will be applying the condition. புரியுதா, அந்த ஆர்டரில் then will be replace the formula. Okay, I'll see the next one question for in a next one sum பாருங்க, example 2.20 அதாவது 20, find the roots of the polynomial equation. இதுக்கு roots கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க 1 2 3, that is equal to 0 and state their in multiplicity. மல்டிப்ளிசிட்டியோட ஸ்டேட் த டேர்ம்ஸ் சொல்ல போகிறோம். இன் டேர்ம்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு அந்த ஆர்டரில் தென் வில் பி ப்ராடக்ட் ஆஃப் த டேர்ம்ஸ் ஈக்குவல் டு 0 கொடுத்தனால கிளியர்லி ஒன் ஆஃப் த ரூட்ஸ் n எக்ஸ் ஈக்குவல் டு 1 -1 -5. அப்போ தேர்ஃபோர் த மல்டிப்ளிசிட்டி ரூட்ஸ் ஆஃப் த டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா 1 வித் மல்டிப்ளிசிட்டி பார்த்தீங்கன்னா 3 -1 வித் மல்டிப்ளிசிட்டி பார்த்தீங்கன்னா 2 and -5 வித் மல்டிப்ளிசிட்டி 1. ஓகேவா, 2 and -5க்கு பார்த்தீங்கன்னா வித் மல்டிப்ளிசிட்டி 1 and this consider about the term -1 with multiplicity 2. okay, ஒவ்வொரு இதுக்கும் மல்டிப்ளிசிட்டி என்ன வருதுன்றதை then we will find out the result. ஓகேவா, when the roots multiplicity 1 is called the simple root ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, மல்டிப்ளிசிட்டி 1 வந்துச்சுன்னா it is called about simple root. ஓகேவா, இது வரைக்கும் நடத்தின எல்லா ப்ராப்ளம்ஸையும் you will be work out about நடத்தின எல்லா சம்ஸையும் எடுத்து போட்டு பாருங்கள். எக்ஸசைஸ் சம்ஸ் எல்லாத்தையுமே கிளாஸ் ஒர்க்கில் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ரிமைனிங் இருக்கிற ப்ராப்ளம்ஸில் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.
ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalampakkam, Puducherry 7.